ஒரு மனிதர் அலிரதி அவனத்துல வந்து அவருடைய கடன் விஷயத்தை முறையிட்டார். சொன்னாங்க, நான் ரசூலுல்லாஹ் சொல்லித்தந்த துவாவை உங்களுக்கு சொல்லித்தரவா? அந்த துவாவை நீங்கள் ஓதிக்கொண்டீங்கன்னா மலையளவு கடன் இருந்தாலும் நிற்கிறேன். அல்லாஹும்ம மக்ஃபினி ஹலாலிக அன் ஹராமி வஅக்னினி பிஃபத்லிக அம்மன் சிவாக். அல்லாஹும்ம மக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமி வஅக்னினி பிஃபத்லிக அம்மன் சிவாக். இதை ஒவ்வொரு பரலு தொழிலை பிறகு ஒவ்வொரு முறை ஓதிக்கொள்ளலாம். வெள்ளிக்கிழமைன்னு சொன்னால் வியாழக்கிழமை அந்திப்பட்டு மாறிபுக்கு ஆரம்பிக்குது, வெள்ளிக்கிழமை அந்திப்பட்டு மாறி போட முடியுது. இந்த இடையில நாங்கள் 70 முறை ஆயத்துல் குர்சி, 70 முறை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து இஸ்திக்ஃபார், ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வஇல்லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். 70 முறை இந்த கடன் நீங்கிறதுக்கா. அல்லாஹும்ம மக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக் வஅக்னினி பிஃபத்லிக அம்மன் சிவாக். இந்த அடுத்த கிழமை வரைக்கும் இதை நாங்கள் 70 முறை ஆயத்து குர்சி, 70 முறை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து இஸ்திக்ஃபார், ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வஇல்லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். இது ஓதிட்டு 70 முறை இந்த கடன் நீங்கிறது. அல்லாஹும்ம மக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமி வஅக்னினி பிஃபத்லிக அம்மன் சிவாக். இதை ஓதிக்கொள்ளு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் மலையளவு கடன் இருந்தாலும் ஒரு கடன்கள் நீக்கிடும். ஒரு ஜும்மாவுக்கு ஓதினா அடுத்த ஜும்மா வரைக்கும் எந்த பிரச்சனையும் மிக்காத வாழ்க்கை. இதை பேணுதலாக ஓதிக்கொள்ளணும்.